நான் இன்னைக்கு உங்களுக்காக ஆரோக்கியமாகவும் அட்டகாசமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/4 கப் பச்சை பயிறு இருந்தால் போதும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நான் இன்னைக்கு 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிரை இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வறுத்துருங்க. எந்த அளவுக்கு வறுக்கணும்னா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறும், அதோட நிப்பாட்டிக்கோங்க. அடுத்ததாக அதை எடுத்து தனியாக வச்சுருங்க, ஆற விட்டுருங்க. அடுத்ததாக சின்ன ஒரு பாத்திரத்தில் நம்ம வறுத்தோம்ல அந்த பச்சை பயிரை சேர்த்துட்டு நல்லா 2லேருந்து 3 தடவை கழுவிடுங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா கழுவிட்டு அதை வடிகட்டிடுங்க. அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம வடிகட்டின அந்த பச்சை பயிரை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 3 கப் அளவுக்கு விட்டுக்கோங்க. நம்ம எடுத்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டு விசில் வச்சுருங்க. விசில் ஒரு 6 விசில் வச்சுட்டு தம் அடங்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருங்க. அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம பயிர் எடுத்தோம்ல அதில் 1.5 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். நல்லா கொதிக்க விட்டு கரைய விட்டுருங்க. கரைய விட்ட உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. தனியாக எடுத்து இறக்கி வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்ச அந்த பச்சை பயிர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு மெதுவாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம வேக வச்ச பச்சை பயிர் நல்லா மலர்ந்துருக்கு பாருங்கள். இதை லைட்டாக நசுக்கி விடுங்க. நம்ம வேக வச்ச பயிர் இந்த அளவுக்கு மலர்ந்து நசுங்கி இருக்கணும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம வெல்லம் பாகு வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு தூசு இருந்தால் எடுத்துருங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சு அந்த பச்சை பயிரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், கொதி இந்த அளவுக்கு இன்னும் வெந்து நல்லா மசிஞ்சிருக்கு. இது அடுப்புலேயே இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு அடுப்பில் ஒரு தடுக்கா பேன் வச்சுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கடாயை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதும் சின்ன சின்ன துண்டுகளாக தேங்காவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஓரளவு கலர் மாறுற வரைக்கும் வறுபட்ட உடனே இது கூட 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஓரளவு இதையும் நல்லா பொரிய விட்டு கலர் வந்த உடனே இது கூட உலர் திராட்சையை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுவும் நல்லா உப்பலாக புடப்பலாக வரணும். இப்போ பாருங்கள், நிறம் மாறி நல்லா புடப்பலாக வந்துருச்சு. நமக்கு தேவையான பக்குவம் வந்த உடனே இப்போ நம்ம இதை அடுப்பில் இருக்கக்கூடிய அந்த பச்சைப்பயிறு கலவையில் சேர்த்துடலாம். சேர்த்ததுமே நல்ல வாசமானமாக இருக்கும். இது கூட ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல ருசி கொடுக்கும், இனிப்பை தூக்கி கொடுக்கும். அவ்வளவுதான். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே இது கூட காய்ச்சின பாலை சேர்க்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் தேங்காய் பால் இருந்தால் கூட திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே நுரத்தொலி வந்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நண்பர்களே, ஒரு வேண்டுகோள், இந்த வீடியோவை நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் பச்சை பயிரில் இந்த மாதிரி சுவையான பாயாசம் செய்து குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்கள், எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்ற அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பை. தேங்க்யூ.